ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிக்சல் 10க்கு என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல பிக்சல் 10 இல்லை, பிக்சல் 9க்கு ஆஃபர் இருக்குது. கிட்டத்தட்ட 35,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிடலாம். ஆஃபரெல்லாம் சேர்த்து பேங்க் ஆஃபர் 2,000 ரூபா இருக்குது. அதுக்கப்புறம் அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து 1000 ரூபா இருக்குது. அதெல்லாம் சேர்த்தா 35,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிடலாம். சேர்க்காலன்னா 38,000 ரூபா ப்ரைஸு. டீல் ப்ரைஸ் வந்து 38,000 ரூபா. அதுக்கப்புறம் பிக்சல் ஃபோல்டுக்கும் இது இருக்குது, 9 ப்ரோ ஃபோல்டுக்கு ஆஃபர் இருக்குது. கிட்டத்தட்ட 1,73,000 ரூபாய்க்கு ரிலீஸ் ஆனது. இப்போது டீல் ப்ரைஸ் வந்து 1,20,000 ரூபா. அதில் 10,000 ரூபா பேங்க் ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் 5,000 ரூபா எக்ஸ்சேஞ்ச் போனஸு. அதுக்கப்புறம் 5 சூப்பர் காயின் கொடுத்தா, ஃப்ளிப்கார்ட் சூப்பர் காயின் கொடுத்தா அதில் 5,000 ரூபா மைனஸ் ஆகி கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு அந்த ஃபோன் வாங்கலாம். அதுக்கப்புறம் பிக்சல் 10 பார்த்தோம்னா இப்போது 68,000 ரூபாய்க்கு கிடைக்கி. இது கண்டிஷன் எல்லாம் சேர்த்து பேங்க் ஆஃபர் எல்லாம் சேர்த்து தான் 68,000 ரூபா. 80,000 ரூபாய்க்கு ரிலீஸ் ஆனது. இப்போ போன மாதம் தான் இதாகிடுச்சு, லான்ச் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே 12,000 ரூபாய்க்கு தான் கம்மியாகுது. அதுக்கப்புறம் பிக்சல் 10 ப்ரோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,10,000 ரூபாய்க்கு ரிலீஸ் ஆனது. இப்போ அது இப்போ 15,000 ரூபா லெஸ் ஆகி 95,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிடலாம் பிக்சல் 10 ப்ரோ. அதுக்கப்புறம் 10 ப்ரோ எக்ஸல் பார்த்தோம்னா 1,10,000 ரூபாய்க்கு எல்லா ஆஃபரும் சேர்த்து 1,10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிடலாம். அதுக்கப்புறம் பிக்சல் 8 ப்ரோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 45,000 ரூபா. ஆஃபரெல்லாம் சேர்த்தோன்னா 45,000 ரூபாய்க்கு இருக்குது இப்போ. அதுக்கப்புறம் 9A பிக்சல் 9Aக்கு இன்னும் ஆஃபர் போடலை. அது ஏதாட்டும் ஆஃபர் ரிவீல் வச்சுன்னா இது ஷார்ட்ஸில் போடுறேன், அதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பிக்சல் 8A பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு பிக்சல் 8Aயும் இருக்குது. 8Aயும் நல்ல ஃபோன் தான். ஆனால் என்ன, நாச் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கீழேயும் நாச் தான் கொஞ்சம் பழைய ஃபோன் அது பார்க்குற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஆனால் ஃபோனெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிக்சல் 7 பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 28,000 ரூபாய்க்கு ரிலீஸ் ஆகுது. பிக்சல் 7 அதுதான் கம்மியாக வருது, 28,000 ரூபாய்க்கு. இது கண்டிஷன் ஒன்றும் இல்லை, பேங்க் ஆஃபரெல்லாம் சேர்த்தோன்னா ஒரு 26,000 ரூபா 27,000 ரூபாய்க்கு வாங்கலான்னு நினைக்கிறேன். பேங்க் ஆஃபர்ஸ் இன்னும் போடல. அது பிறகு வேணும்னா அது பார்த்து வாங்கிக்கிடுங்க. இல்லைன்னா பிக்சல் 8A போகலாம். 8A போனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பிக்சல் ஃபோனில் பற்றி வேணும்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். கேமிங்க்கெல்லாம் நீங்கள் பிக்சல் ஃபோன் வாங்காதுங்க. கேமிங்க்கு பிக்சல் ஃபோனெல்லாம் செட் ஆகாது. கேமராவில் ஃபோட்டோலாம் எடுத்தோன்னா சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்காது பிக்சலில். நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது தான் இருக்கும். அது எடிட் பண்ணி அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பிக்சலுக்கு போங்க, இல்லைன்னா வேண்டாம். வீடியோகிராஃபியும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் என்ன வீடியோகிராஃபி நல்லா தான் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், ஒன்றும் இதாக இருக்காது. ஃபோட்டோஸ் மட்டும் எது சோஷியல் ரெடியாக வராது. கொஞ்சம் நீங்கள் கலர் பூஸ்ட் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணிங்கன்னா இது வரும், நல்லா மாசாக இருக்கும். ஆனால் எடிட் பண்ணலைன்னா கம்மியாக இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். இதுதான் பிக்சல். இது கேம் விளாட்றவங்க யாரும் பிக்சல் பக்கம் போயிடாதுங்க. அதுக்கு வேறு ஃபோனே வாங்கிக்கிடலாம் நீங்கள். இது ஓகே, இதுதான். பாய்.